இனியாவை நிற்க வச்சு ஆளுக்கு ஆளு கேள்வி கேட்டுட்ருக்காங்க. இனியாவால் எந்த பதிலும் சொல்ல முடியாமல் நிற்கிறாங்க. இனியா கடைசியாக பாக்கியா கிட்ட போயிட்டு சொல்கிறாங்க, எனக்கு உண்மையிலேயே ஆகாஷை பிடிச்சிருந்துச்சுமா, அதுக்காக தான் நான் லவ் பண்ணேன். இனிமே உங்களுக்கு எந்த தொந்தரவும் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ரூமுக்கு போகிறாங்க. ரூமுக்கு போன இனியா கதவை சாத்திக்கிட்டு சூசைட் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. அந்த நேரம் ஜெனி அங்கே போனவங்க இதை பார்த்துட்டு டக்குன்னு கதவு திறந்து இனியாவை காப்பாற்றி 4 அறை விட்டு கீழே கூட்டிகிட்டு வராங்க. என்ன தைரியம் இருந்தால் இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவேன் அப்படின்ட்டு பாக்கியா கேட்குறாங்க. உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நாங்கள் எல்லாருமே ஒவ்வொரு மாதிரி கனவு கண்டு வச்சுருக்கோம். ஆனால் இப்படி ஒரு இடியை எங்கள் தலையில் இறக்குவோம் அப்படின்ட்டு நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்ட்டு ஈஸ்வரி பேசுகிறாங்க. இந்த நேரம் யாரும் எதுவும் பேச வேண்டாம். இனியாவே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறான். கொஞ்ச நேரம் எல்லாரும் அமைதியாக இருங்க அப்படின்ட்டு எழில் சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் ஆகாஷோடைய அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இனிமேல் நான் பாக்கிய அக்கா முகத்தில் எப்படி நான் முடிக்க போகிறேன், எங்கே போய் நான் வேலை பார்த்து உன்னை காப்பாற்ற போகிறேன். இவ்வளவு நாளாக உன் தம்பி தங்கச்சியை விட உனக்காகத்தான் அதிகமாக செலவு பண்ணி படிக்க வச்சேன். அதுக்கு நன்றி கேட்டனா இப்போ நீ பாக்கிய வீட்டு பொண்ணையே லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்றியடா. கொஞ்சமாவது யோசிச்சு பாடுறா. அவங்க யாரா? நமக்கு சோறு போடுறவங்கடா. அவங்க வீட்டு பொண்ணையே லவ் பண்ணுறதுக்கு உனக்கு எப்படா மனசு வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்ருக்காங்க. இதோட இந்த ப்ரோமோ முடியுது.